ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். தகப்பனே, உடைய சமூகத்துல வந்திருக்கிற நாங்கள் பயபக்தியுடன் உடைய சத்தியத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் பேசுவீராக, அடியனை மறைவுங்க. நீங்க பேசுங்கப்பா, நீங்க இடைப்படுங்க. ஒவ்வொருவரும் ஷேர் பண்ணுகிற ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசுவீராக, நீர் இடைப்படுவீராக, இருதயத்துல நீர் கிரியை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். இந்த ஜூம் மீட்டிங்கை நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய சத்தியம் இந்த ஜூம் மீட்டிங்ல இருந்து அநேக பேர் தெரிந்து கொள்ளும்படியாக செய்யுங்க. அநேக பேர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் பேர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்க. அழைத்தவர்களை நீர் காப்பாற்றி நடத்துகிறதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். உங்களுடைய அன்பின் கரம் இப்பொழுதும் கூட அழைத்தவர்களை நீர் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. So நான் நேத்து சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்டர் ரெவலேஷன் 11. ரெவலேஷன் 11ல வந்துட்டு சில இன்சைட்ஸ்லாம் கடவுள் என் கூட டைரக்டா பேசி சில விஷயங்களெல்லாம் வெளிப்பாடாக கொடுத்தார். இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணும் போதும் அது கிளியரா சில இடத்துல கிளியரா போட்டிருந்ததை பார்த்திருக்கேன். அதே மாதிரி சில பேர் வந்து தப்பா சொல்லும் போது ஓகே இதெல்லாம் பிப்ளிக்கலா ராங் அப்படின்றத வந்து ஐ குட் அனலைஸ் அண்ட் செக் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் சே ஓகே. ஸோ நேற்று பார்த்தது ஆக்சுவலா கொஞ்சம் ரீகேப் பண்றேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் நீங்க படித்ததை யூ கேன் ஷேர். ஓகே, நேற்று ஆக்சுவலா என்ன பார்த்தோம்னா இந்த 2 சாட்சிகள் அந்தி கிறிஸ்துவின் கடைசி 3.5 ஆண்டுகள். அந்தி கிறிஸ்து மொத்தம் 7 ஆண்டுகள் இந்த உலகத்தில் ஆட்சி செய்வான். கடைசி 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காலம். ஓகேவா? இந்த மகா உபத்திரவ காலத்தில் கிரியை செய்ய போகிற ஒரு வாதையில கடவுள் இந்த 2 சாட்சிகளை 2 விட்னஸஸ் அல்லது 2 ப்ராஃபெட்டை கடவுள் உலகத்திற்கு அனுப்புறாரு. இந்த ப்ராஃபெட் இட் doesn't need to be they are alive in the Old Testament. அவங்க மரித்தும் இருக்கலாம். ஓகேவா? என்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா ராப்சர்ல நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், நம்ம உயிரோட தான் இருப்போம், நம்ம மரிக்க போறது இல்லை. ஓகேவா? அப்ப நிறைய பேர் மரிக்காம கூட பரலோகத்துக்கு போகலாம், அதுல ப்ராப்ளம் இல்லை. அதனால ஈனோக்கு வந்து கண்டிப்பா இந்த 2 சாட்சியில ஒரு சாட்சியாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இட் இஸ் நாட் மேண்டேட் டு பி ஈனோக். ஓகேவா? ஓகே, ஸோ ஈனோக்கு கிடையாது. எலைஜா கண்டிப்பா எலைஜா வந்து வரப்போறாரு அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. என்னது? தேவனே வந்து அவருடைய ஓல்ட் வசனத்துல நியூ ப்ராஃபசில மல்கியா என்ற புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல எலியாவை நான் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாட்களுக்கு முன்னாடி அனுப்புவேன் என்று தேவனே தீர்க்கதரிசனம் உரைத்து விட்டார். ஓகே, அப்ப எலியாவை கடவுள் கண்டிப்பாக அனுப்புறாரு. ஓகே, எலியா கண்டிப்பா வராருன்றதுக்கு நிறைய ப்ரூஃப் நம்ம காமிச்சோம். ஏன்னா இங்க அதிகாரத்தை எலியா ஒண்ணு வச்சிருக்கிறாரு, ஆல்ரெடி அதிகாரத்தை வச்சிருக்காரு. என்ன அதிகாரம்? யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம், சாரி யாத்ராகமம், யாக்கோபு, நேத்து வாசிச்சல அந்த வசனம் என்ன? யாக்கோபு எங்க வரும்? ஜேம்ஸ் சாப்டர் 5 வெர்ஸ் 16 நினைக்கிறேன். அதுல பாத்தீங்க 17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதன். அவன் தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு என்ன பண்றான்? கருத்தாய் ஜபம் பண்ணும்போது தேவன் வானத்தை 3.5 ஆண்டுகள், 3 வருடமும் 6 மாதங்களும் பூமியை மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து போடுகிறார். பூமியில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். புரியுதா? சோ திஸ் மீன்ஸ் எலியா ஆல்ரெடி பூமியில மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து போட்டிருக்கிறான். அததான் இங்க தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷத்துல மறுபடியும் பண்ண போறாரு எலியா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எங்க பாக்குறோம்னா 2வது வசனத்துல ரெவலேஷன் சாப்டர் 11 வெர்ஸ் 2ல பாத்தீங்கன்னா 3.5 ஆண்டுகள் 42 மாதம். 42 மாதம்னா எல்லோ டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா 3.5 வரும். கரெக்டா? 3.5 தானே வரும். 3.5 வரும். சரியா? இந்த 3.5 இயர்ஸ் வரைக்கும் இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. யாருக்கு? இந்த 2 ப்ராஃபெட்டுக்கு அல்லது சாட்சிகளுக்கு. எலியா ஆல்ரெடி 3.5 ஆண்டுகள் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைச்சு போட்டிருக்காரு. இப்பவும் பண்ணுகிறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு என்று 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு. ஓகேவா? இப்போ எலியா போலவே இன்னொருத்தரும் இந்த மாதிரி அற்புத அடையாளங்களை பழைய ஏற்பாடுல பண்ணுகிறவராய் ஒருத்தர் இருக்கணும். அவர் யாருன்னு பார்த்தா மோசஸ். ஓகே, இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும்.
என்ன டவுட்னா, ஓகே ஏன் மோசேன்னு நம்ம சூஸ் பண்ணோம்னா 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு வந்துச்சு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டிய போதெல்லாம் பூமியை சகலவித வாதையினால வாதிக்கவும். தங்களுக்கு வேண்டிய போதெல்லாம் பூமியை சகலவித வாதையினால வாதிக்கவும். அப்போ பூமியை சகல விதமாக வாதித்த ஒரு ப்ராஃபட் யாரா இருக்கும்? மோசஸ். ஓகே, மோசஸ் காலத்துல 10 வாதைகளை கடவுள் வந்து மோசஸ் மூலமாக எகிப்து ஜனங்களுக்கு கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். ஓகேவா? இப்ப மோசஸ்ன்னு எடுத்தா நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வருது. என்ன, மோசஸ் இறந்து போயிட்டாரு. ஆனா மோசஸோட சரீரத்தை கடவுளே அடக்கம் பண்றாரு. ஆனா மீகாவேல் அனுப்பி அந்த சரீரத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு. ஆனா நம்மளோட தாத்தா பாட்டி நிறைய பேர் மரித்து போயிருக்கிறாங்க. அவங்களுடைய சடலத்தை எல்லாம் கடவுள் எடுத்தாரா? இல்ல. கலரா இன்னும் இருக்கு. ஆனா மோசையுடைய சரீரத்தை மட்டும் கடவுள் எடுத்துட்டு போறாரு. ஏன்? மறுரூப மலையில மறுபடியும் ரிட்டர்ன் வராரு மோசஸ். வந்து ஜீசஸ் கிட்ட பேசுறாரு. ஓகேயா? எலைஜாவும் ஜீசஸோட இருக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் எலைஜா ரெஃபர் ஆகுறாரோ அங்க ஜீசஸ் ரெஃபர் அங்க மோசஸ் ரெஃபர் ஆகுறாரு. ஓகேயா? அப்ப இந்த 2 சாட்சிகள் இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்க வருவார்கள். நல்லா கவனிங்க. இயேசுவை பற்றி 2 விஷயங்கள் சாட்சி கொண்டே இருக்கு. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல 2 பகுதிகள் சாட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஜான் சாப்டர் 5 வெர்ஸ் 39 வாசிங்க யாராவது. ஜான் சாப்டர் 5 வெர்ஸ் 39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்கள் அப்போ வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் மட்டும் தான் அந்த பாரிசீஸ் கையில இருக்கு, யூதர்கள் கையில இருக்கு. ஓகேவா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, என்ன குறித்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் சாட்சி கொடுக்குது. சாட்சி சாட்சி. இந்த வசனம் நல்லா புரியுதா? சாட்சி. இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட 2ஆ பிரிச்சிடலாம். 1 நியாய பிரமாணம், 2 தீர்க்க தரிசனம். ஓல்ட் டெஸ்டமெண்ட் எல்லாமே நியாய பிரமாணம், தீர்க்க தரிசனம். நியாய பிரமாணம் இது 2மே எதை சாட்சி கொடுக்குது? ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்போ இந்த 2 புத்தகத்துல முக்கியமான ஆளு, நியாய பிரமாணம் யார் வழியா கொடுக்கப்பட்டது? மோசே. ஓகே, தீர்க்கதரிசியின் பிரதான தீர்க்கதரிசி யாரு? எலியா. இவங்க 2 பேரையும் சாட்சியாக வந்து கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்துவின் காலத்துல வந்து நிக்க வைக்கிறாரு பிதாவாகிய. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சகரியா 4ஆம் அதிகாரம் வாசிச்சீங்க? நேத்து சொன்ன மெசேஜ் வர அனுப்பிச்சேன். கரெக்டா? சகரியா எங்கனே தெரியலனா. 2 members. வாவ், சூப்பர். ஓகே, பரத் ஷேர் பண்ணு. பரத் ஷேர் பண்ணும்போது கவனிச்சுக்கிட்டே இவாஞ்சலின் யூ கேன் புட் இட் இன் தி chat which you have learned. அவ்வளவுதான் நான் லைட்டா ஷேர் பண்றேன் படிச்சது. அதான் ஏஞ்சல் வந்து அவரை வந்து ஏஞ்சிட்டு என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வந்து அவர் சொல்லுவாரு, அவர் வந்து ஒரு லேம்ப் ஸ்டாண்ட் பாப்பாரு, கோல்டன் கலர் லேம்ப் ஸ்டாண்ட் பாப்பாரு. அதுக்கு மேல வந்து ஒரு 7 லேம்ப்ஸ் இருக்கும் சுத்தி. அது வந்து லைக் ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கு மேல வந்து ஒரு சின்ன ரிசர்வாயர் மாதிரி இருக்கும். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆலிவ் ஆயில் இருக்கும். அதுல வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்கும் அந்த லேம்ப. அதன் மூலியமா ஒளிவர் மாதிரி போட்டிருக்கும். அப்புறம் அதுக்கு கூட வந்து 2 ஆலிவ் ட்ரீ இருக்கும் பக்கத்துல அந்த லேம்ப் ஸ்டாண்ட் கூட. அப்ப வந்து அந்த ஏஞ்சல் கேட்பாங்க, இது என்னன்னு உனக்கு புரியுதான்னு கேட்டா, எனக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, this is God's message to Zerubbabel, not by my might nor by power but by my spirit says the Lord. அதாவது என்னோட ஸ்பிரிட்ல தான் அந்த இது இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இதுல வந்து அந்த ஆலிவ் ட்ரீ அது யாருன்னு கேட்கும் போது அந்த இதுலயும் சொல்லியிருப்பாங்க, அவங்க வந்து நான் அனாயின் பண்ண 2 பேர் தான் அவங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுல நம்ம பார்த்தது அது லைட்டா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலயும் அந்த 2 பேரை பத்தி சொல்லியிருப்பாங்க. சூப்பர். அப்ப புரிஞ்சிச்சுல உனக்கு? அதையும் இதையும் ரிலேட் பண்ணி பாத்தியா? அது புரிஞ்சது. நான் புரியுது. அந்த 2 பேர் லாஸ்ட் வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, சகரியா சொல்றாரு, என்னை நோக்கி நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் சாரி சகரியா 4 லாஸ்ட் வசனம் வாசி. அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவன்
ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம், அனாயிண்டட் ஒன்ஸ், அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகம் பெற்றார்கள். ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அபிஷேகம் பெற்றவர்கள், ஓகேவா? அனாயிண்டட் ஒன்ஸ், இவங்க 2 பேர் அனாயிண்டட் ஒன்ஸ். ஓகே, அந்த விஷன் என்ன அப்படின்றத சொல்றேன். இப்போ பிக்சர் தெரியுதா? ஜூம்ல பார்க்க முடியாது. பிக்சர் தெரியுதாப்பா? தெரியுமா? சரி, இதுல 2வது வசனமா? 2வது வசனம் வாசி. 4:2. சகரியா 4:2. எஸ். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்குகளை காண்கிறேன். முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட, நடுவுல பாருங்க குத்து விளக்கு இருக்கா? முழுவதும் பொண்ணு, ஓகே, கோல்டு, ஓகே, கோல்டுனால செய்யப்பட்ட குத்து விளக்க காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. சோ இது தப்பா போட்டிருக்காங்க. இங்க கேண்டில் மாதிரி போட்டாங்க. ஆக்சுவலா ஒரு குத்து விளக்குல எப்படி இருக்கும்? ஒரு குழாய் மாதிரி இப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி. ஓகே, குழாய் மாதிரி ஒண்ணு, 7 அகல்கள் இருக்குது. அகல் விளக்கு பாத்திருக்கீங்களா? அகல் விளக்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க, சரியா? அந்த அகல் விளக்குகள் 7 இருக்கிறதை யார் பாக்குறா? சகரியா பாக்குறாரு. புரியுதா? ஓகே, இந்த அகல்கள் எல்லாம் இப்படி இப்படி இருக்கு, இதுல வெளிச்சம் உண்டாயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்த வருஷம். அதன் அருகே கிண்ணத்திற்கு வலது புறமாக ஒன்றும், அந்த கிண்ணத்திற்கு வலது புறமாக ஒன்றும், இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றார். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா 2 ஒலிவ மரம் இருக்கா? சோ இந்த அகல்களுக்கு இந்த லெஃப்ட் சைட்ல ஒண்ணு, ரைட் சைட்ல ஒண்ணு. சோ இதோட இந்த விஷன் முடியல, இது கண்டினியூ ஆகுது. இதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம், அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அது முடிஞ்ச பிறகு சொர்பாபேல் ஆலயத்தை கட்டுவார் அப்படின்ற அந்த ஒரு இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த விஷனை கண்டினியூ பண்றாரு. அந்த விஷன்ல இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ சகரியா சொல்றத நம்ம பார்க்கணும். அதுதான் 12வது வசனத்துல போடுறோம். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிடத்தில் இருந்து இறங்க பண்ணுகிற வைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா? இப்போ உங்க பைபிள்லயோ இல்ல இப்ப ஆனிவர்ஸ் வசனத்தையோ மறுபடியும் நீங்க கேளுங்க. விளக்குல இருந்து ஒலிவ மரத்துக்கு என்ன டிராவல் ஆகுதா, இல்ல ஒலிவ மரத்துல இருந்து விளக்குக்கு என்ன டிராவல் ஆகுதா அப்படின்றத யோசிங்க. உங்க பைபிள்ல என்ன போட்டிருக்கு அப்படின்றத அது என்ன சொல்றது யோசிங்க. நான் இன்னொரு வாட்டி ஆணிய படிக்க சொல்றேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களில் இருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். இப்ப சொல்லுங்க, எதுல இருந்து எண்ணெய் வழியுது? குழாயில இருந்து எண்ணெய் வருதா, இல்ல மரத்துல இருந்து எண்ணெய் வருதா? According to the word of God. ஒலிவ மரத்துல இருந்து எண்ணெய் விளக்குக்கு போதா, விளக்குல இருந்து ஒலிவ மரத்துக்கு எண்ணெய் டிராவலா? இருக்கீங்களா எல்லாரும்? ஒலிவ மரத்துல இருந்து என்ன வழியா? லாம்ப்ல இருந்து. உன்னோட இங்கிலீஷ் பைபிள்ல என்ன இருக்கு படி? I see a golden lampstand holding 7 lamps போட்டுட்டு
and at the top there is a reservoir for the olive oil that feeds the lamps, flowing into them through 7 tubes. And I see 2 olive trees carved upon the lampstand, one on each side of the reservoir. இது எத்தனாவது வசனம் வாசிக்கிறப்பா? செகண்ட் தான், ஃபோர்த் செகண்டா? ஓகே ஓகே, இல்ல நீ 12 வாசிக்கணும். 12th தான். ஓகே நான் branches. And about the 2 olive branches that emptied oil into golden bowls through 2 golden tubes. That emptied வருது? ஆமாண்ணா, that emptied oil into golden bowls through 2 golden tubes. emptiedனா காலி ஆக்குச்சுனா, காலி ஆக்குனா. இவாஞ்சலின் உன்னோட இதுல emptied themselves அப்படிதான் இருக்கா டேனியல்? ஓகே வாசி டேனியல் உன்னோட வெர்ஷன்ல. விளக்குல இருந்து ஒலிவ மலைக்கு போதா, ஒலிவ மரத்துக்கு போதா? இல்ல எம்டி இருக்குல, அதுவும் drains. படி படி படி. And I further answered and said to him, what are these 2 olive branches that drip into the receptacle of the 2 gold pipes from which the golden oil drains? 2 olive branches that இது ரொம்ப முக்கியம். drip into the receptacles. Okay, and I answered the second time and said, Olive branches. what are the 2 olive branches which is beside the... என்னோட வருஷன்ல படிக்கோனா? படிப்பா. I also said to him, I saw 2 olive branches by the gold tubes with gold color. பிரேக் ஆயிடுச்சு. What do these things mean? கரெக்டா பிரேக் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். I also said to him, I saw 2 olive branches by the gold tubes with gold colored oil flowing from them. What do these things mean? Flowing from them blank இருக்கு, நமக்கு டீடைல்ஸே இல்ல அந்த வெர்ஷன்ல. Okay, I am sharing my screen. ஓகே, NLTன்ற ஒரு வெர்ஷன் இருக்குப்பா. இது என்னன்னா ஆக்சுவலா இது வந்து ஒரு இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஆக்சுவலா பைபிள்ல என்ன இருக்கோ அதுல இருக்கு, அப்படி இருக்காது. அதோடைய இன்டர்பிரேஷன், பிரசங்கம் பண்ற மாதிரி. ஓகேவா? NLT அது இல்லைன்னா what are the 2 olive branches that pour out golden oil through 2 gold tubes? புரியுதா? ஆலிவ் ட்ரீல இருந்து என்ன வந்து பவுலுக்கு வருது அப்படின்னு NLTல வருது. ஓகேவா? NIVல பாத்தீங்கன்னா what are these 2 olive branches beside the 2 gold pipes that pour out golden oil? அப்போ எதுல இருந்து என்ன வருது? எதுல இருந்து என்ன வருது? இந்த ஆலிவ் ட்ரீல இருந்து தான் என்ன வருது. எங்க வருது? அகல்களுக்கு, அதாவது அந்த குத்து விளக்குக்கு வருது. குத்து விளக்குல எண்ணெய் எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளோ நாள் அந்த குத்து விளக்கு எரியும். புரியுதா? நல்லா கவனிங்க. இந்த எண்ணெய் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். சங்கீதம் 23:5 வாசிச்சீங்கன்னா, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி. ஓகேவா? தாவீது சொல்வாரு, என்ன சொல்வாரு? சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Do you see that verse in a picture here in this Zacharias? புரியுதா? சகரியா 4ஆம் அதிகாரத்துல இருக்கிற பிக்சரும் இந்த வசனமும் மேட்ச் ஆகுது. பாக்குறீங்களா? எப்படின்னா, கர்த்தர் வந்து நம்மளுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிட்டாராம். தாவீதோட தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவரோட பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யறாரு. Do you understand? So
உன் மேல் இருக்கிற அபிஷேகம், ஓகேவா, மற்றவர்களை லிட் பண்ணவோ இல்ல உன்னுடைய வாழ்க்கைய அது வந்து கொளுத்தும், அந்த கிண்ணத்தை கொளுத்தும். ஓகேவா. ஆனா இந்த சினாரியோல நீங்க பாத்தீங்கன்னா, எங்க ரெவலேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 2 ஒலிவ மரங்கள் அல்லது இந்த 2 விளக்கு தண்டுகள் அப்படி வரும். ஓகே, இந்த 2 விளக்கு தண்டுகள் அல்லது ஒலிவ மரங்கள், இவங்க யாரு? 2 ப்ராஃபிட்ஸ். தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய 2 ப்ராஃபிட்ஸ். அதுதானே இருக்கு அந்த வேர்ஸ்ல. லாஸ்ட் வேர்ஸ் வாசிங்க. These are the 2 anointed ones who stand beside the Lord of the whole earth. வருதா? 14th verse. These are the 2 anointed ones. அபிஷேகம் பெற்றவர்கள். இவர்கள் ஏன் அபிஷேகப்பட்டவர்கள்? இவர்களுடைய அபிஷேகம் அந்த லாம்ப எரிய வச்சிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. புரியுதா? அப்ப இவர்கள் என்ன பண்றாங்க? ஆக்சுவலா என்ன பண்றாங்க? உலகத்திற்கு ஒளி கொடுக்குறாங்க. they are giving light. புரியுதா? இவங்க விளக்கு தண்டு, இவங்க கிட்ட இருந்து தான் எண்ணெய் விளக்குக்கு போகுது, விளக்கு எரியுது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ இந்த 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ப்ராஃபிட்ஸா இருக்கணும். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா மோசஸும் ப்ராஃபிட் தான், எலிஜாவும் ப்ராஃபிட் தான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆனா ஈனோக் ப்ராஃபிட் அப்படின்னு வேர்டு எங்கேயுமே இல்லை. ப்ராஃபசி பண்ணியிருக்காரு, பட் ஹி இஸ் நாட் அ ப்ராஃபிட். ஓகே, 2 காலிங் இருக்குமா. ஒண்ணு வந்து தீர்க்கதரிசியின் அபிஷேகம். தீர்க்கதரிசியின் சில பேர் ப்ராஃபிட், அவங்களோட காலிங்கே ப்ராஃபிட் தான். தீர்க்கதரிசி இப்போ எரேமியா, ஏசையா, மோசஸ், இவங்க எலைஜா, இவரெல்லாம் ப்ராஃபிட். எலிசா, இவங்கெல்லாம் ப்ராஃபிட். அந்த அபிஷேகம் தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள். சில பேர் வந்து ப்ராஃபசி சொல்லுவாங்க, அபிஷேகத்தினால ப்ராஃபசி சொல்லுவாங்க. ப்ராஃபசி வரமாக கிரியே செய்யும், வரம், கிஃப்ட், அதான் கிரியே செய்யும். அவங்க ப்ராஃபிட்டா இருக்க மாட்டாங்க. சில பேர் ப்ராஃபிட்டாவே வாழ்வாங்க. டிஃபரன்ஸ் புரியுதா? இப்போ நம்ம டிவில பாக்குற இந்த இதுல என்ன சினிமான்றேன், டிவில வர இவங்கெல்லாம் ப்ரீச்சர்ஸ்ல என்ன சொன்னா ஒரு ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன். ப்ராஃபிட்ன்ற காலிங்கே வேற. மலையில, காடுகள்ல, குன்றுகள்ல ஓசியா போல போய் வேசிய கல்யாணம் பண்ண சொல்லுவாரு. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருக்கிறவங்க தான் ப்ராஃபிட், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க. இவங்கெல்லாம் டிவில வந்து கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா வராங்கல்ல, சில பேருக்கு அந்த அபிஷேகத்தை உண்மையாவே பெற்றுக்கொள்ளலாம். சில பேர் வந்து வரத்தை வைத்து கொண்டு நான் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? வரம் வேற, அபிஷேகம் வேற, அல்லது வரம் வேற, அழைப்பு வேற. These 2 are called to be prophet. இவங்க தீர்க்கதரிசியாகவே அழைக்கப்பட்டாங்க. புரியுதா? இவங்க 2 பேரு வந்த பிறகு என்ன நடக்கும்னா, 3.5 ஆண்டுகளுக்கு அப்புறம், 3.5 ஆண்டுகள்ல, அந்த லாஸ்ட் 3.5 ஆண்டுகள்ல அந்தி கிறிஸ்துவின் காலத்துல இவங்க கர்த்தருடைய சத்தியத்தை எடுத்து சொல்லுவாங்க. ஜனங்களே மனம் திரும்புங்க, நீங்க பண்ற எல்லா பொல்லாத காரியத்துல இருந்தும் மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன், இந்த அந்தி கிறிஸ்து கடவுள் கிடையாது, இவனை வர்ஷிப் பண்ணாதீங்க, சாத்தான வர்ஷிப் பண்ணாதீங்க, அவன் சர்ப்பம், அவன் தான் வஞ்சிக்க கூடியவன். நிறைய பேர் இவங்களை கொலை பண்றதுக்கு வராங்க. அப்போ இவங்க வாயை திறந்து அக்கினிய இது பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜனங்க கேட்க மாட்டாங்கன்றதுக்காக வானத்தை மழை பெய்யாதபடிக்கு அடைக்கிறாங்க. நிறைய வாதைகள்னால பூமியை இது பண்றாங்க. பத்தியா, இந்த வாதை இப்ப வரும் அப்படின்னு சொல்லி மோசஸ் வாதையை மறுபடியும் கொண்டு வராரு. ஓகே, ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. ஐயோ, இந்த 2 ப்ராஃபிட் உயிரை வாங்குறானுங்களே. ஏன்னா அவனுங்களுக்கு மனம் திரும்பணும்ன்ற அந்த இது இருக்காது. ஓகே, அந்த ஆவியானவரே இல்லையா, ஆனா மனம் திரும்பணும்ன்ற அந்த இதுவே இருக்காது அவங்களுக்கு. சரியா? இவங்களும் அதற்கு இணங்க மாட்டாங்க. ஓகேவா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்தி கிறிஸ்து வருவான். வந்துட்டு என்ன பண்ணுவான்? 8வது வசனம் என்ன போட்டிருக்கு? அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது, அவங்க சாட்சியை சொல்லி முடிச்சிருவாங்க. முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறி வருகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி, பரத் வந்து சொல்லும் போது பாதாளத்துல இருந்து ஒரு மிருகம் வருதுன்னா அப்படி சொன்னான். அது யாருன்னா அந்தி கிறிஸ்து தான். அந்தி கிறிஸ்து பாதாளத்துல இப்பவும் இருக்கிறான்.
இவன் ஏறி வருவான். இவனை ஏறி வர பண்ணுகிறது யாரு? பிசாசு. ஓகேவா? இதுதான் நம்ம 2 தெசலோனிக்கேயர்ல பாருங்க. ஓகே, வாசிக்கலாம். 2 தெசலோனியன்ஸ் தானே? 2 தெசலோனியன்ஸ் சாப்டர் 2. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இதுல பார்த்தோம்னா கடல்ல இருந்து ஒரு மிருகம் வரும்னு, அதுவும் அதுவும் அந்த அந்திகிறிஸ்து தான் குறிக்குதா? ஆமா. ஓகே. கடல் என்பது ரேஸ், ஜனங்கள் மத்தியில அவன் மனிதனா வருகிறான்றது. ஆனா உண்மையா அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்துமா பாதாளத்துல இருக்கு. பாதாளத்துல இருந்து மேல வரும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாத்தீங்கன்னா, ஓகே, வெளிப்படுவான் அவனை கர்த்தருடைய 8வது வசனம் பாத்தீங்கன்னா, அவனுடைய வருகை வந்து, ஓகே, 9வது வசனம், அவனுடைய அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளத்தோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினாலே உண்டாகும் சகலவித வஞ்சனையோடும் இருக்கும். ஓகே, ரெவலேஷன் சாப்டர் 17ல கூட வரும்ல, அதுதான் நீ கேட்ட பரத். இங்க இருக்கு. ரெவலேஷன் 17:8ல பாத்தீங்கன்னா, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்தது. முன்னே இருந்துச்சு, இப்பொழுது இல்ல, மறுபடியும் வரும். அதான் நான் சொன்னேன், ஆன்டியோகஸ் எபிஃபனஸ்னால இவன் அந்தி கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் இருந்த ஒரு கேரக்டர். ஒருவேளை இதுக்கு டைரக்டா வசனம் கிடையாது, இவனுடைய ஆத்மாதான் சாத்தான் வந்து எடுத்துட்டு வருவான் அப்படின்ற எந்த டைரக்ட் ரெஃபரன்ஸ் கிடையாது பைபிள்ல. ஓகேவா? பட் நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, இவனா இருக்கலாம் அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். பட் பைபிள்ல இதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஓகேவா? ஆனா அந்தி கிறிஸ்து ஆன்டி கிறிஸ்துக்கு நிழலாட்டமாய் பழைய ஏற்பாடுல கடவுளே வந்து டேனியலுக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்லும் போது சொல்றாரு, சின்ன கொம்பு, சிறிய கொம்பு அப்படின்னு சொல்றாரு. அந்தி கிறிஸ்துவையும் சிறிய கொம்புன்னு சொல்றாரு, ஆன்டியோகஸ் எபிஃபனஸையும் சிறிய கொம்புன்னு சொல்றாரு. ஆன்டியோகஸ் 4 எபிஃபனஸ் இவன் வந்து இந்த கிரேக்கு தேசத்து ராஜாவுடைய லைன்ல, அதாவது அலெக்சாண்டர் அப்புறம் 4 ராஜா வருவாங்க. 4 ராஜால ஒரு ராஜாவுடைய ஏதோ ஒரு கசின் முறையில வருகிற ஒருத்தன் வந்து எல்லாரையும் கொண்டுட்டு இவன் ராஜ்யபாரத்தை எடுத்துப்பான். ஓகே, திஸ் இஸ் த பேக்ரவுண்ட். ஓகே, இந்த அந்தி கிறிஸ்து பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்? இந்த 2 பேரை கொலை பண்ணிடுவான். சரியா? மத்த யாராலையும் கொலை பண்ண முடியாது, வெறும் அந்தி கிறிஸ்துவுக்கு தான் இந்த பவரை கடவுள் கொடுக்குறாரு, அனுமதிக்கிறார். ஓகேவா? அனுமதிச்சு இவங்க 2 பேரும் இறந்துடுறாங்க. இறந்து எவ்வளவு நாள் இருக்காங்க? 3.5 ஆண்டுகள் அவர்களுடைய சரீரம், 3.5 நாட்கள் அவர்களுடைய சரீரம் இந்த பூமியிலே இருக்குமா. இத வந்து பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல, 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியில் கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். அப்ப என்ன இடம் இது? நம்முடைய கர்த்தரும் சிலுவையில அறையப்பட்டார். 7 lamps. சொல்றேன்ப்பா. அது என்ன இடம்? கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்ட இடம் என்னது? மகா நகரம். அந்த மகா நகரத்துலதான் இந்த 2 பேருடைய பாடி கிடக்குமா. அந்த நகரத்துலதான் நம்ம கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டார். எந்த இடம்? கொல்கதான்றது மலை. எந்த இடம்? விச் சிட்டி? அப்பா வேஞ்சலின் சொல்லுமா, ஜீசஸ் செத்து போன இடம் எதுமா? தானியல், டேவிட்? ஜெருசலேம். நிஜமாவே தெரியுமா இல்ல தெரியாதா 3 பேருக்கும்? பரத் தவிர கேக்குறேன். பரத் அண்ட் ஐவின் தவிர கேக்குறேன். வேஞ்சலின், டேனியல், டேவிட் தெரிஞ்சு சொல்றதுக்குள்ள பரத் சொல்லிட்டாரா? கொல்கதான்றது மலை பேர்ரா. சிட்டி எந்த சிட்டி?
லாக்டவுன்லாம் முடிஞ்ச பிறகு முடிஞ்சிச்சா லாக்டவுன்? எல்லாரும் ஒழுங்கா எங்க வீட்டுக்கு பிரேயர் மீட்டிங்க்கு வாங்க, சாப்பாடு போட்டு அனுப்புறேன். 2 சாப்பாடும் போடுறேன், ஸ்பிரிச்சுவல் ஃபுட் அண்ட் வேர்ல்ட்லி ஃபுட். 2 சாப்பாடும் நல்லா வயிறு நிறைய போட்டு அனுப்புறேன், மனது நிறைய வயிறு நிறைய போட்டு. சரியா? ஒரு பிரேயர் மீட்டிங் வச்சிடலாமா? வரத்தால வர முடியாது. வரத்து எப்போ வரீங்க வெக்கேஷனுக்கு? ஜான் 26 வரேண்ணா சென்னைக்கு. சூப்பர்ரா, வச்சிடலாமா ஜான் 26? கண்டிப்பா வரேண்ணா. எங்க இருக்க நீ ஏரியா? பெரம்பூர்ண்ணா. பெரம்பூர் தானே, 1/2 hour இல்லையாகிறதுக்கு. டேவிட் தான் ரொம்ப தூரம். டேவிட் இன் தி சென்ஸ் டேவிட் ரிச்சர்ட் டேவிட். ஓகே, இந்த 2 பேரோட உடல் இருக்கா? இப்ப நல்லா கவனிங்க. ஜனங்க, கோத்திரங்க, பாஷைக்காரர்கள், ஜாதிகள் எல்லாரும் அந்த உடல்கள் 3.5 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கிறத பாப்பாங்களாம். எல்லா ஜாதியும் எப்படி ஜெருசலேமுக்கு வந்து பார்க்க முடியும்? எப்படி பார்க்க முடியும்? அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஓகே, ஆஸ்திரேலியால ஒரு இது நடந்துச்சா, டெஸ்ட் மேட்சும் 3 2020யும் 3 ஒன் டே நடந்துச்சு, ஒரு 3 டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. கரெக்டா? இதை நம்ம எப்படி இந்தியால உட்காந்து பார்த்தோம் லைவா? அதே டெக்னாலஜி தான் இங்கேயும். ஆப்வியஸா இட் இஸ் வெரி ஆப்வியஸ். இப்போ நமக்கு இது ஆப்வியஸா தெரியுது. எல்லாருமே பார்ப்பாங்களாம் அந்த உடலை, சரீரத்தை. டிவியில, மீடியால இந்த இந்த 2 ப்ராஃபிட்ஸ் செத்து போயிட்டாங்க, ரொம்ப ஜாலி குதூகலம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா இந்த டைம்ல டிவி லைவ் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த டைம்ல கடவுள் எழுதிட்டாரு. டிவிலாம் 19 இப்போ 20th செஞ்சுரியில தான் கண்டுபிடிச்சாங்க. டிவியே அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா தான் கிரிக்கெட் மேட்ச் லைவ் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. கரெக்டா? ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கே முன்னாடி யோவானுக்கு கடவுள் எழுதிட்டாரு, எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க. திஸ் இஸ் ப்ராஃபசி. அல்லேலூயா. புரியுதா? வேற டெக்னாலஜியா கூட இருக்கலாம், பட் நமக்கு இப்போ இது சாத்தியமா இருக்கிறது அப்படின்னு தோணும். ஆனா அப்ப ஜான் எழுதும் போது அவருக்கு சாத்தியமா இருந்திருக்குமா? இது எப்படி நடக்கும்? காமெடி பண்றாரு ஜீசஸ், அப்படித்தானே யோசிச்சிருப்பாங்க. ப்ராஃபசி அந்த டைம்ல வரும்போது எல்லாம் சிரிப்பாங்க. ஆனா அது நிறைய வரும்போது தான் தெரியும், ஆஹா கர்த்தர் எவ்வளவு ஞானத்துல எவ்வளவு பெரியவர்ன்றதற்கு இது ஒரு சாட்சி இல்லையா? ஓகே, இந்த 2 தீர்க்கதரிசியுடைய சரீரமும் பூமியில இங்க இருந்ததை பார்த்து ஜனங்க வந்து என்ன பண்றாங்க? துக்கப்படல, சந்தோஷப்படுறாங்க. ஏன்? இவர்கள் வாதைகளை கொடுத்தாங்க. இவங்க நிறைய வானத்துல இருந்து மழை பெய்யாதபடிக்கு பண்ணாங்க. அதனால ஜனங்க என்ன பண்றாங்க? இவர் 2 தீர்க்கதரிசியும் பூமியின் குடிகளில் வேதையை படித்தினபடியினால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருந்தவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவரோடு ஒருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். ஓகேயா? 3.5 நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி என்ன பண்ணுது? அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் கால் ஊன்றி நின்றார்கள். அவர்கள் பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. எல்லாம் திருப்பியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 3.5 ஆண்டுகள் அந்த சரீரத்தை யாரும் அடக்கம் பண்ணாம அப்படியே வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. 3.5 ஆண்டு, 3.5 நாட்கள். ஓகே, 3.5 days. ஓகே, இப்படி கொடுமை பண்ணிட்டு இருக்கும் போது ஹாலிடேவா இருக்கும். என்னது காமன் ஹாலிடே? என்னது பாபரத்? காமன் லீவ் விட்டுற மாதிரி கூட ஏதோ சம்திங் அதுல இருக்குல்ல. நீ முதல்ல இங்கிலீஷ் பைபிள மாத்து. அந்த பைபிள் வேணாம், என்கேஜேவி பைபிள் படி. அதுதான் ஸ்டாண்டர்ட் பைபிள். இல்லனா யூ கேன் யூஸ் ஏஎஸ் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். காமன் லீவ்லாம் இங்க இல்ல. சரியா? அது வந்து இன்டர்பிரேஷன் பா. இல்ல, அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது அந்த இவர் எழுதுறாருல, இப்ப நான் ஒரு பைபிள் எழுதுனா எப்படி எழுதிருப்போனா அந்த மாதிரி எழுதப்பட்டு. சரியா? ஆனா உண்மையா ஹீப்ரூ டெக்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதுதான் என்கேஜேவி. சரியா? ஓகே, நோ ப்ராப்ளம். அது வந்து ஒரு சின்ன பசங்க படிக்கிறது. ஓகே, நீ அதை படிச்சு முடிச்சுட்டு இப்ப ரெவல்யூஷன் வரைக்கும் வந்துட்டல, படிச்சு முடிச்சுட்டு புதுசா ஒரு பைபிள் வாங்கிடு. சரியா? இல்லைன்னா சொல்லு, நான் இங்க இருந்து கொரியர் அனுப்புறேன். இந்த 3.5 ஆண்டுகள் வருது. இந்த 3.5 நாட்கள் இவர்கள் உயிர் தெழுந்த உடனே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. பயம் வந்த உடனே என்ன பண்ணுவேன்? சரி, பயம் வந்தா என்ன பண்ணுவீங்க? டேனியல், பயம் வந்தா என்ன பண்ணுவ? திடீர்னு பயம் வந்துச்சு உனக்கு, பயந்துட்ட, அப்படியே என்ன பண்ணுவேன்?
டேனியல் தூங்கிட்டான். டேனியல், இவாஞ்சலின் பயம் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஸ்வெட் ஆவேன். வெரி குட். SWEAT. சரி, ஓகே. பயம் வந்தா ஸ்வெட் ஆகும்ல. இவங்க பயம் வந்தா என்ன பண்றான்னு பாருங்க. 12வது வசனம். இங்கே ஏறி வாங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய சத்துருக்கள், அதாவது ஜனங்கள், அவர்களை பார்த்தாங்க. அவங்க மேல ஏறி போறது வரையும் பார்த்திருக்காங்க. ஓகே, அப்படியே கேமராவை அப்படியே காட்டுறான். அப்படியே 2 பேரும் அப்படியே மேல போறாங்க. இவ்வளவு அடையாளங்கள் நடக்குது. அப்பவும் இந்த ஜனங்க மனம் திரும்பல. ஆனா இந்த இதுல ஸ்பெஷலா ஒரு விஷயம் நடந்திருக்கும் பாருங்களேன். அந்நேரத்தில் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10ல் 1 பங்கு 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷர்கள் 7000 பேர் பூமி அதிர்ச்சினால அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரே கான்ட்ரியா இருக்குல்ல. பயந்தாங்கன்னா என்ன பண்ணும்? ஸ்வெட் இருக்கும். பயந்தாங்கன்னா போய் ஒளிஞ்சிக்கணும், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணும். ஆனா பயந்து என்ன பண்றாங்க? தேவனை மகிமைப்படுத்தினாங்களா? நீங்க ரெவலேஷன் நிறைய வாட்டி வாசிச்சு பாருங்களேன். எங்கேயுமே இந்த அந்தி கிறிஸ்துவின் ரூல்ல இருந்த கொடுமையான மனுஷர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று எங்கேயுமே இருக்காது. ஆனா இந்த வசனத்துல மாத்திரம், இந்த நிகழ்ச்சியில மாத்திரம் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப எல்லாருக்கும் வருது. ஏன்? எனி ஐடியா? ஏன் அவங்களுக்கு இப்ப கடவுளே பிடிக்காதுப்பா. ஆனா இவங்க 2 பேர் போனதை பார்த்து பயந்து மகிமைப்படுத்தினாங்க. Do you know any reason? ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. இதை கர்த்தர் எனக்கே வெளிப்படுத்தினார். சீக்கிரம் சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். ஏதாவது சொல்லுங்கப்பா. கொஸ்டின் திரும்ப ஒரே வாட்டி நான் கேட்கல. ரெவலேஷன்ல இந்த ஜனங்க இவங்க பொல்லாத ஜனங்கள். ஓகே, அந்தி கிறிஸ்துவை வணங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள். இவர்கள் எங்கேயுமே தேவனை மகிமைப்படுத்தவே இல்லை. ஆனால் இந்த இன்ஸ்டன்ட்ல மாத்திரம் தேவனை மகிமைப்படுத்துறாங்க. இன்னும் ஒரு க்ளூ கூட சொல்றேன். இந்த 2 விளக்கு தண்டுகளாய் இருக்கிற இந்த 2 சாட்சிகள் உயிர்த்தெழுந்து மேல போகும்போது அவர்களை பார்த்து இவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். They didn't believe. ஆன்டி கிரைஸ்ட் கிடையாது. ஆன்டி கிரைஸ்ட் தான் இவங்க வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்டி கிரைஸ்ட் இவங்களை வாதிக்கல, தேவன் தான் இவங்களை வாதித்து கொண்டிருக்கிறார். டு எஸ்கேப் ஃப்ரம் டெத். அதுக்கு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். வேணாமே, தேவன் இடத்துல ப்ரே பண்ணாங்கன்னு போட்டுருக்கோம். ஓகே, அந்த உயிர்த்தெழுதல பார்த்தோன்னே மேபி மனம் திரும்பிடலாம்ல. மனம் திரும்பல. நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா மனம் திரும்ப மாட்டாங்க, மறுபடியும் அதே பாவத்திலே இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல மட்டும் ஏதோ ஒண்ணு மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம இருக்கும். புரியுதா? அது எதனால அப்படின்றத நீ பார்க்கலாம். ரொம்ப பெருசுலாம் இல்ல, ஒரு வசனம் தான். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனத்துலதான் சீக்ரெட் இருக்கு. சாரி, 14, 15, 16. ஜீசஸ் சொல்றாரு மலை பிரசங்கத்துல. என்ன சொல்றாரு? நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. யாரு? சபையை பார்த்து சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ஓகேவா? இது ஆல்ரெடி வாசிச்சோம் இல்லையா? மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படி சொல்லி ஒரு உவமையை சொல்றாரு. உவமைனா ஒரு பேரபிள சொல்றாரு. என்ன பேரபிள்? விளக்க கொளுத்தி யாரும் ஆழாக்க வச்சு மூட மாட்டாங்க, மரக்கால் மேல மூடி வைக்க மாட்டாங்க. விளக்க லேம்ப் ஸ்டாண்ட் தண்டின் மேல வைப்பாங்க, விளக்கு தண்டின் மேல வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அல்லது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இந்த வெளிச்சம் கொடுக்கும், அல்லது இந்த விளக்கு வெளிச்சம் கொடுக்கும். நீ வெளிச்சம், நீ உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் தரணும். இதுதான் ஜீசஸோட கான்செப்ட். ஓகேவா? அது சொல்லும் போது அதோடைய வெளிச்சத்தை அல்லது அந்த பேரபிளுடைய இன்டர்பிரேஷனை ஜீசஸ் சொல்றாரு. அந்த பேரபிளுடைய பொருள் என்னவென்று ஜீசஸ் சொல்றாரு. என்ன சொல்றாரு?
இவ்விதமாய் உலக மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நீங்க பண்ற நல்ல காரியங்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். இந்த வசனத்துல அவங்க ஏன் மகிமைப்படுத்தினாங்கன்ற ஆன்சர் இருக்கு. இப்ப சொல்லுங்க பாக்கலாம். Come on guys, இதுக்கு மேல நான் உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. Come on. புரியலையா? எத்தனை பேருக்கு புரியல? தம்ஸ் அப். ஓகே, வெரி குட் பா. உடனே சொல்ற பத்தியா, புரியல நான் சொல்லித்தாங்க. வெரி குட். ஓகே, இவாஞ்சலின் டேனியல் புரிஞ்சுதா புரியலையா? டேனியல் புரியலையா? ஒன்னும் இல்லப்பா, இந்த 2 பேருக்கு விளக்கு தண்டுன்னு ஒரு பேர் இருக்கா? புரியல. ஓகே, இந்த 2 பேர், இந்த 2 சாட்சிக்கு என்ன பேரு? விளக்கு தண்டு. அப்ப இவங்க விளக்கு, கரெக்டா? இவங்க விளக்கு. இந்த விளக்குடைய வெளிச்சத்தை எந்த மனுஷர்லாம் பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். அந்த ப்ராஃபஸி நிறைவேறும். அவ்வளவுதான். இயேசு சொன்னது அவங்க விளக்கு தண்டு அப்படின்றதுக்கு ப்ரூஃப் என்ன? இந்த பொல்லாத ஜனங்க கூட தேவனை மகிமைப்படுத்துறாங்க, பயந்த ஜனங்க கூட தேவனை ஏன்? அவங்களோட விளக்கு தண்டின் வல்லமை, அல்லது அவங்க விளக்கா இருந்திருக்கிறாங்கன்றத காட்டு. அத்தனை பேருக்கு இப்ப புரியுது. அதுக்கப்புறம் திரும்ப எதுக்கு நான் தப்பு பண்றாங்க? அவங்க மகிமைப்படுத்துறது அவங்க உள்ளத்தினால இல்ல, இந்த ப்ராஃபஸி நிறைவேற்றுறாரு கர்த்தர், அவ்வளவுதான். ஓகேயா? அவங்க மனம்லாம் திருந்தல. நிறைய சர்ச்சஸ்ல 20,000 பேர் 30,000 பேர் இருக்காங்கப்பா. எல்லாரும் வர்ஷிப் அப்போ தேவனே உண்மை நான் துதிக்கிறேன்னு கத்துவாங்க. ஆனா எல்லாரும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. வர்ஷிப் பண்றவங்க எல்லாருமே மனம் திரும்பினாங்கன்ற அர்த்தம் கிடையாது. புரியுதா? ஹிம் பாடுறவங்க எல்லாருமே, இப்படி சொல்றேன், ஆர்கன் வாசிக்கிறவங்க எல்லாருமே மேல போயிடுவாங்கன்றதுக்கு கேரண்டி இல்ல. பைபிள் எங்கேயுமே சொல்லல துதிக்கிறவர்கள் எல்லாம் மேல போயிடுவாங்க, சொல்லவே இல்லை. துதிகளின் மத்தியில் தேவன் வாசம் பண்ணுவேன்னு சொன்னார். இவர்கள் பரலோகத்துக்கு போவாங்க. அவர்களுடைய கிரியைகள் தேவனுக்கு உகந்தவைகளாய் இருக்க வேண்டும். வாஞ்சலின் புரிஞ்சிச்சா? டேனியல் புரிஞ்சிச்சா? அடப்போம்பா, நீங்க பதிலும் சொல்ல மாட்டீங்க, ரிப்ளையும் பண்ண மாட்டீங்க, ரொம்ப கஷ்டம் போல. ஆக்சுவலா உங்க வயசுல சரி முடிச்சிடலாமா? சரி, சாட்சி சொல்லிட்டு முடிச்சிடலாம். உங்க வயசுல நான் இருக்கும்போது ஆக்சுவலா வீட்டுல யாரும் இல்லை, சரி ரெக்கார்ட் ஆகும், சரி வீட்டுல யாரும் பார்க்க மாட்டாங்க. அடுத்த நாள் காலேஜ் செமிஸ்டர் எக்ஸாம், ஓகேவா? ஃப்ரெண்டு வீட்டுல போய் படிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க போவோம் தெரியுமா? பைபிள் ஸ்டடிக்கு போவோம். எப்படின்னா, என்னோட மாமா தான் ஆக்சுவலா பைபிள் ஸ்டடி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அவங்களே அன்னைக்கு ஏதோ அவங்க வரல ஆக்சுவலா. ஓகே, டெய்லி பைபிள் ஸ்டடி இருக்கும். டெய்லி வேற ஒரு இடம், ஹவுஸ் சர்ச்சஸ் இருக்கும்ல, ஹவுஸ் சர்ச்சஸ் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடம். ஒரு நாள் ட்ரெயின்ல போவேன், ஒரு நாள் பஸ்ல போவேன், ஒரு நாள் சைக்கிள்ல போவேன், ஒரு நாள் மாமா பைக்ல கூட்டிட்டு போயிடுவாங்க. மயிலாப்பூர்லாம் போனோம்னா ரொம்ப தூரம். இங்க இருந்து அங்க வந்து ஒரு 10 கிலோமீட்டர் நினைக்கிறேன். சைக்கிள் எடுத்துட்டேன். அது இது வரைக்கும் நான் டிராவல் பண்ணதே கிடையாது. 10 கிலோமீட்டர்லாம் சைக்கிள் டிராவல் பண்ணதே கிடையாது. ஓகேவா? ஆனா அவ்வளவு வாஞ்ச பைபிள் வசனத்தை படிக்கணும், பைபிளை தெரிஞ்சுக்கணும். ஒரு பாஸ்டர் நல்லா ப்ரீச் பண்ணுவார். அந்த பாஸ்டர் வந்து அந்த 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு இடத்துல ஒரு குவார்டர்ஸ்ல ஹவுஸ் சர்ச்ல ப்ரீச் பண்றாரு. அடுத்த நாள் செமிஸ்டர் மேக்ஸ் எக்ஸாம். ஓகேவா? நம்ம கிளம்பியாச்சு, சைக்கிள்ல கிளம்பி போய் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு
அடுத்த நாள் போய் எக்ஸாமும் எழுதி கரெக்டா எழுதி நான் கொஞ்சம் படிப்பேன், ஏதோ ஓரளவுக்கு படிப்பேன், காலேஜ்ல ஓரளவுக்கு படிப்பேன், எழுதிட்டு வந்தாச்சு. ரிசல்ட்லாம் வந்து பார்த்தா காலேஜ் செகண்ட். நான் எனக்கே ஷாக்கு. காலேஜ் செகண்டுப்பா, சீரியஸா. 8.6 வாங்கினேன். 8.7 தான் ஃபர்ஸ்ட் சிஜிபிஏ. நான் 8.6. ஐயோ, அதுல இருந்து டாப்பர் தான். இமானுவேல் டாப்பர். ஒண்ணுமே பண்ணலப்பா. கர்த்தருக்கு முதல் இடம் கொடுத்தேன். மகனே மகளே, நீ கர்த்தருக்கு நீ முதல் இடம் கொடுக்குறியா? உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறியா? என்னை வந்து கர்த்தர் வந்து எப்படி மேன்மைப்படுத்தினார் என்றால், நான் கர்த்தருக்கு முதல் ப்ரெஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தேன். அப்போ கர்த்தர் என்னை உயர்த்தினார். நிறைய பேர் என்னன்னா, நான் உயரவே மாட்டேன். ஒருவேளை நான் நல்லா படிச்சா உயரலாம், நான் வந்து நல்ல எக்ஸாம் எழுதுனா உயரலாம், நான் இன்னும் நிறைய சர்டிபிகேஷன் பண்றேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா சொல்றேன், எல்லாரும் இன்ஜினியர் தானே. நிறைய சர்டிபிகேஷன் பண்றேன், நிறைய பேர்கிட்ட என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் பண்றேன். சில பேர் பணம் சம்பாதிக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், இதுல இன்வெஸ்ட் பண்றேன், அதுல பிட்காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், என்னென்னமோ பண்றேன். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அப்பா ஒரு கார்பரேட்ல ஜாயின் பண்ணியாச்சு, எம்என்சில இதுல நல்லா உழைச்சானா அப்ரைசல் நல்லா கிடைச்சிரும். என்னுடைய சக்சஸ் சீக்ரெட் என்ன தெரியுமா? இல்ல நிறைய பேருடைய சக்சஸ் சீக்ரெட் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முதல் ப்ரொஃபசர். ஆப்ரஹாம் லிங்கன், அவரை பத்தி படிச்சேன். ஆக்சுவலா முழுசா படிக்கல, ரீடிங். அவர் வந்து ஷூ பாலிஷ் போட்டவரு, பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். எப்படி? அவருடைய உழைப்பு வாய்ப்பே இல்லை. எவ்வளவு பேர் உழைக்கிறான், அவர் மட்டும் எப்படி மேல போனாரு? கர்த்தர் ஒரு நினைச்சுனா வருது. யோசேப்பு, பைபிள்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. தாவீது ஆட்டுக்குட்டி பின்னாடி போயிட்டு இருந்தான், ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான், அரசனாய் மாறினான் இல்லையா? அடிமையா இருந்தது கூட பத்தாம இன்னும் கீழே போ அப்படின்னு சொல்லி தள்ளுறானுங்க. போ சிறைச்சாலைக்கு போ, ஜெயில் கைதி, அடிமையோட மோசம், ஜெயில் கைதி. அங்க இருந்து ராஜாவுக்கு 2வது போஸ்ட். யார் தெரியுமா அவனை உயர்த்துவா? கர்த்தர் தான் அவனை உயர்த்துவார். நீ கர்த்தருக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ். இப்ப நான் அந்த பைபிள் ஸ்டடிக்கு நான் போகாம இருந்தா கூட நான் மேக்ஸ்ல பாஸ் ஆயிருப்பேன். ஆனா நான் வந்து உயர்த்தப்பட்டிருப்பேன், எனக்கு தெரியாது. ஆனா நல்லா கவனிங்க, நான் கர்த்தருக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் எப்போ கொடுக்குறேனோ அப்போ கர்த்தர் என்ன ஆட்டோமேட்டிக்கா உயர்த்துவார். ஓகே, கர்த்தர் என்ன ஆட்டோமேட்டிக்கா உயர்த்துவார். அந்த காலேஜ் செகண்ட் கிடைச்சோடனே எனக்கு ஒரு கேஷ் அவார்டு கிடைச்சதுமா. எனக்கு கேஷ் அவார்டு வாங்கணும்னு எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். கர்த்தருக்கு தான் கொடுத்தேன். புரியுதா? கர்த்தருக்கு தான் கொடுத்தேன். அடுத்த வருஷமும் நான் தான் காலேஜ் டாப்பர். ஹல்லேலூயா. புரியுதா? ஆனா லிட்டரலா கேட்டீங்கன்னா, நீங்க செமிஸ்டர் அப்பெல்லாம் எப்படி படிப்பீங்க? அந்த மாதிரிலாம் நான் படிக்கவே இல்லை. கிளாஸ் கவனிப்பேன், ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன். ஓகேவா? கிளாஸ் எடுக்கிறது நல்லா புரியும். புரியலன்னா வீட்டுல வந்து புரிஞ்சுப்பேன். பஸ்ல நானும் என் ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டே வருவோம். அவன் தெலுங்கு பையன், நானும் அவனும் இங்கிலீஷ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டே வருவோம். அதே எக்ஸாம்பிள் எழுதும். அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக். அவ்வளவுதான். கொடுக்கிற டைமை கரெக்டா கொடுத்தோமா, அவ்வளவுதான். காட் ஹெல்ப் மீ டு கம் அவுட். ஓகேயா? காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஒரு சிடிஎஸ்ல ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ, அங்க போய் நிக்கிறேன். 7. ஓகே, நல்ல நான் டாப்பர்ன்றதுனால எனக்கு முதல் ப்ரெஃபரன்ஸ் காலேஜ் கொடுத்துச்சு, என்ன புஷ் பண்ணுச்சு. நானும் ஒரு 5 பேர் 6 பேர் போனோம். அதுல அந்த சிடிஎஸ் இதுல அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, 10th 75% இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் 10th 74.8. ஓகேவா? நான் என்ன நினைச்சேன், 74.8 வாங்கியிருக்கோம், அதனால 75 போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டேன். அவர் அதை வாங்கி பார்த்துட்டு கண்ட மெனிக்கு மைக்ல திட்டினார். 10,000 பேர் இருக்காங்க. கண்ட மெனிக்கு மைக்ல திட்டினார். தலையை அப்படியே தொங்க போட்டு அப்படியே நடந்து வந்தேன். ஓகே, இப்ப நான் சிரிச்சுக்கு சொல்றேன், பட் ஐ வாஸ் சோ ஹர்ட். ஓகே, அந்த டைம்ல, அந்த சூழ்நிலையில நீ யோசித்து பாருங்களேன். பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே இருக்காங்க அங்க. 10,000 பேர் இருக்கிற அந்த சூழ்நிலையில நீ ஒரு ஃப்ராடு பண்ண. ஆக்சுவலா எனக்கு தெரியவே தெரியாது, ஆனா நீ ஒரு ஃப்ராடு பண்ண. நீ வந்து 74% தான் வாங்கியிருக்க, ஆனா 75 10th பொய் சொல்லி இந்த வேலையை வாங்கலாம்னு நினைக்கிற. உனக்கு எந்த வேலையுமே கிடைக்காது, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட. இப்படிதான் திட்டினாங்க. லிட்டரலா என்ன இப்படி திட்டினாங்கப்பா. பேர்பட்ட ஒரு அசிங்கம். வாட் அ ஷேம்.
ஏன்னா நான் அப்போ வந்து ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஓகேயா? எல்லாரும் என்னதான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் போய் ஃபர்ஸ்ட் ரோல உட்கார ஃபர்ஸ்ட் ரோவோ செகண்ட் ரோலயோ போய் உட்கார்றேன். திருப்பியும் ஹி வாஸ் சோ ஆங்கிரி அந்த பர்சன். அவர் வந்துட்டு திருப்பியும் நீ அங்க போய் உட்காராத, நீ வெளியே போ, காலேஜ் கேம்பஸ் விட்டு வெளியே போ. பெரிய காலேஜ் அது. ஓகே, பெரிய இன்ஜினியரிங் காலேஜ், பெரிய ஒரு கிரவுண்ட். அதுல வெளியே போ, நீ ஏன் இங்க நிக்கிற? எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி எல்லாம் ஸ்டாப், எல்லா எக்ஸாமினேஷன் எல்லாருமே ஸ்டாப் ஆகி நின்று என்னைய தான் பாக்குறாங்க. இவ்வளோ ஒரு ஷேம். ஓகேயா? அந்த சிடிஎஸ் கேம்பஸ் இன்டர்வியூல ஒரு பொண்ணு மட்டும் எங்க காலேஜ்ல செலக்ட் ஆச்சு. ஓகேயா? ஆனா கர்த்தருடைய பெரிதான கிருபைனால அந்த பொண்ணுக்கு முன்னாடி எனக்கு கடவுள் வேலை கொடுத்து அந்த பொண்ணை விட மேன்மையான இடத்துல என்ன உட்கார வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அந்த பொண்ணுக்கு சம்பளம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கையில சம்பளம் வந்துருச்சு. நீ வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அதே இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு வாட்டி இன்டர்வியூக்கு எனக்கு கூப்பிடுச்சு. வானா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? அந்த கம்பெனில சிடிஎஸ் நினைக்கிறேன், அந்த கம்பெனில நிறைய வாட்டி எனக்கு நீங்க வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் இக்னோர். பிகாஸ் எனக்கு இந்த ஜாப் எனக்கு கரெக்டா இருந்துச்சு, ஊழியம் செய்யறதுக்கும் கரெக்டா இருந்துச்சு. ஓகே, மேபி ஃபியூச்சர்ல ஐ கேன் கோ டு தட் ஜாப், பட் நவ் God has blessed me abundantly. ஓகேயா? டு பி ஃப்ராங்க், நீங்க நினைக்கலாம் ஓகே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில அண்ணன் இருக்காரு ஓகே அப்படின்னு. இன்னைக்கு கூட கார் ஓட்டிக்கிட்டே வரும்போது யோசிச்சேன், என்னை விட அதிகமா சம்பளம் வாங்குறாங்க ஆபீஸ்ல, என்னை விட அதிகமா சம்பளம் வாங்குறாங்க என் டீம்ல. ஆனா அவங்க கிட்ட கார் இல்ல, என்ன இருக்குன்னா கடன்கள் இருக்கு, லோன்ஸ் இருக்கு. ஆனா கர்த்தர் எனக்கு கிருபையா மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு பிளஸ் பண்ணிருக்காரு. அதுவே பெரிய பிளஸிங் இல்லையா? நான் அதுதான் பிளஸிங்னு நினைக்கிறேன். ஒரு பங்களா காருன்றது பிளஸிங் கிடையாது. சந்தோஷமா ஒரு நாள் தூங்க முடியுதா உன்னால, அதான் பிளஸிங். லோன்ஸ் இல்லாம கார்பரேட்ல போய் பாத்தீங்கன்னா எல்லாம் லோன்ஸ் வச்சிருக்கோம். லோன்ஸ் இல்லாம இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஐயோ நாளைக்கு கடன்காரன் கால் பண்ண போறான் அப்படின்ற பயம் இல்லாம நீ எப்போ வாழ்றியோ அதுதான் கர்த்தர் கொடுக்குற சமாதானம். ஓகேவா? ஆனா கர்த்தர் கொடுக்குற ஒரு துக்கம் உனக்கு இருக்கணும். இப்போ என்னால ஒழுங்கா தூங்க முடியல, ஏன்? ஏன்னா தேசம் அழிஞ்சு கொண்டு இருக்கு. இந்த 2 சாட்சிகளை போல தேசம் அழியுதே அப்படின்னு சொல்லி கவலையாக வருகிறாங்க. இந்த உலகத்துல வந்து அவங்க அற்புத அடையாளங்கள் பண்றாங்க. ஏன்? இந்த ஜனங்க ரட்சிக்கப்படணும், இந்த ஜனங்க மாறணும். இந்த வாலிபர்கள் அழிந்து போயிருக்காங்க. நீங்க இன்னைக்கு 5 பேர் ஜாயின் பண்றீங்கல்ல, மிச்சம் இருக்கிற 15 பேரு என்ன ஆனாங்க தெரியலையே கர்த்தாவே. அவங்களுக்காக தரப்புல நிக்கிறேன் நானு. மகனே, உன்னுடைய வாழ்க்கையில நீ எல்லாத்தையும் சம்பாரிச்சிடலாம், ஆனா கர்த்தருடைய பிரியத்தை அல்லது கர்த்தருடைய அப்ளாஸ மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு நீ பிரயாசப்பட வேண்டும் இல்லையா? கர்த்தர்கிட்ட இருந்து நீ ஆசீர்வாதம் வாங்கிட்ட, காலரை தூக்கி நிற்கவும் வேண்டாம். கர்த்தர்கிட்ட இருந்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்ற அந்த வார்த்தை வருகிறது தான் முக்கியம். அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வர்றது முக்கியமே இல்லை. ஆசீர்வாதம் யார்கிட்ட வேணா இருக்கும். இந்த மாஃபியா கேங் ஹெட் கிட்ட கூட ஆசீர்வாதம் இருக்குது. ஓகேவா? அரசியல்வாதிகள்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குது, பிசினஸ் மேன்ஸ் கிட்ட ஆசீர்வாதம் இருக்கு. அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், கர்த்தர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல். எப்போ நீ முதல் ப்ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்கோ தேவனுடைய வசனத்திற்கோ பைபிள் ரீடிங்கோ நீ கொடுக்குறியோ, அப்போ கர்த்தர் கண்களை இப்படி ஜெபம் பண்ணலாமா? பிதாவே துதிக்கிறேன், துதிக்கிறேன்ப்பா, துதிக்கிறேன். நீர் இப்பொழுதும் கூட நீர் பேசினதற்காக நன்றி, நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. பாவி எங்கள் மீது நீர் இறங்கி எங்களுக்காக மனுக்குலத்தின் ரூபத்தை எடுத்து மனுஷ சாயலாகி எங்களுக்காக நீர் தகப்பனே மரித்தீர. நன்றி தகப்பனே. வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? அப்பா நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா, எங்களுக்காக இறங்கி வந்தீங்களேப்பா. நான் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நீர் உம்மை தாழ்த்தினீரே. நன்றி நன்றி. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஒரு வாட்டி சொல்லுங்க, ஜீசஸ் ஐ லவ் யூ லார்ட். நான் உண்மை நேசிக்கிறேன்ப்பா, நான் உண்மை நேசிக்கிறேன், உண்மை மனதுடன் நேசிக்கிறேன். ஒரு கல்யாணம் பண்ண போகிற ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை எப்படி நேசிப்பானோ அதே போல இயேசு கிறிஸ்துவனை நேசித்தார். அந்த பெண்ணை பார்ப்பதற்காக அவர் கடல் கடந்து இல்ல, வானத்தையே கடந்து வந்தார்.
மணவாட்டியாகிய அந்த பெண் ஒரு மணவாளனை எப்படி நேசிக்கிறாளோ அதே போல நீ நேசிப்பியா மகனே மகளே? நீ நேசிப்பியா இயேசுவ? அவரே உன் மணவாளன். He is your bridegroom, says the word of God. நமக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்க போதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல. ஆனா மகனே, உன்னுடைய அன்பு அவர் மேல மாத்திரம் இருக்குதா, இல்ல அவர் மேலயும் கொஞ்சம் இருக்கா? கர்த்தர் தெளிவாக எனக்கு பேசுறாரு. அவர் மேல கொஞ்சம் இல்ல, அவர் மாத்திரமே உன்னுடைய அன்பாய் இருக்க வேண்டும். அவரை மாத்திரமே நீ நேசிக்க வேண்டும். உலகத்தின் மீது பற்றுதல் இருக்கக்கூடாது. நீ உலகத்தின் மீது பற்றுதலையும் இயேசுவின் மீது பற்றுதலையும் ரெண்டுமே வச்சுட்டு இருக்க நானு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறாய். ஒரு கல்யாணம் பண்ண ஒரு ஸ்திரீ அந்த பையனையும் பிடிக்கும், என்னுடைய கணவனையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அவள் வேசித்தனம் பண்ணுகிறாள். அவள் வேசித்தனம், கள்ளத்தனம் பண்ணுகிறாள். அந்த வேசித்தனத்தை நீ பண்ணாத. உலகத்தின் மேல இருக்கிற அன்பை விட்டு, அதெல்லாம் சத்ருவின் கிரியைகள், அதெல்லாம் பிசாசின் கிரியைகள், அதெல்லாம் சர்ப்பத்தின் கிரியைகள். நீ மனம் திரும்பும்படியாக கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். ராகா லா தரா பாலா மாக்கரா குரு லுகுலா பாத்தரா. கர்த்தர் மறுபடியும் உன்னுடைய கீழ்ப்படியாமைகளை மாற்றும்படியாக உன்னோடு கூட இடைப்படுகிறார். ஈகா லா தரா பாலா நூத்து ருலு குலா கதரே பேலே நீதி லீக்கரா. நீ எந்த பாவமே பண்ணல மகனே, நீ எந்த பாவமே பண்ணல. ஆனால் உனக்கு அன்பு இல்லை என்பதற்காக உன்னுடைய விளக்கு தண்டை நான் எடுத்துருவேன்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னை விளக்க போல இந்த உலகத்துக்கு வச்சிருக்கிறாரு. உன்னை விளக்க போல உன்னுடைய குடும்பத்துல வச்சிருக்கிறாரு. விளக்க போல உன்னுடைய சர்ச்ல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை எபேசு சபையை போல விட்டு விட்டாயானால் உன்னுடைய விளக்கு தண்டை நான் எடுத்து விடுவேன் என்று எபேசு சபைக்கு எப்படி சொன்னாரோ அதே போல உனக்கும் சொல்லுகிறார். கர்த்தருடைய அபிஷேகத்தின் காரணம் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலையும் வந்து இறங்குகிறதற்காக நன்றி. வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு வேணும்னு வாஞ்சியாய் பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே. ராக்கா லாதா ராபா லாபா கூரோ போலோ மூத்தூரோ. டைம் ஆனாலும் பரவாயில்ல, வாய்களை திறந்து சத்தமா கைகளை உயர்த்தி லீகா லாத்தாரா போலோ தீனா லாத்தாரே கேலே தீரி லீரை நேக்கரா. சகரியா 4ஆம் அதிகாரத்துல சொன்னதின்படி பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக உன் தலையில் இருக்கிற அபிஷேகம் உன்னிலிருந்து பிரகாசிக்கட்டும். லீதி லீ காலாதா ராபோ லூ நூ துராலா கரா. இயேசுவின் அபிஷேகத்தின் கரம் இப்பொழுது உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. லீதி லீராலா கரா லாது ரோலோ கோலா தாரா பாலா மாக்கரா போலோ ரீனாலா கரா. உன்னை விளக்காக கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுவியா? வாய்களை திறந்து என்னை விளக்காக மாத்துங்கப்பா. லீதி ரீலி காலாதேரே, என்னை விளக்காக மாத்துங்கப்பா. அந்த 2 சாட்சிகள் உமக்காக சாட்சி கொடுத்தது அதே போல தகப்பனே அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக தகப்பனே, நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது நாங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாய் இருப்போம் என்று சொல்லியிருக்கிற வசனம் நிறைவேறட்டும். அந்த 2 தீர்க்கதரிசிகள் காடோடைய அனாயிண்டட் ஒன்ஸ், they are anointed ones. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருந்தாதான் அவருக்கு சாட்சியாக நாம் நிற்க முடியும். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 கர்த்தர் சொல்கிறாரு. நீ அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். வாய்களை திறந்து சொல்லுவியா? கர்த்தாவே, நான் தாகமா இருக்கிற என்னை நிரப்புங்க. எத்தனை பேர் உங்களுடைய இரவு ஜெபத்துல எனக்கு அபிஷேகம் வேணும்னு ஜெபம் பண்றீங்க? நிறைய பேர் இரவு ஜெபமே பண்றது இல்லையே. நிறைய பேர் காலை ஜெபமே பண்றது இல்லையே. நிறைய பேர் ஜெபமே பண்றது இல்லையே. ஜெபம் ஏதோ டைம் பாஸுக்கு நம்ம பண்ணிக்கொண்டே இல்ல. கர்த்தர் இன்றைக்கு தெளிவாக பேசுறாரு. நீ டைம் பாஸுக்கு பண்ற ஜெபம் எனக்கு வேணான்றாரு. நீ டைம் பாஸுக்கு எனக்கு செலவழிக்கிற டைம் எனக்கு வேண்டாம். ஏதோ பண்ணணுமே நினைச்சு பண்ற அந்த விஷயம் வேணாம். முழு மனதுடன் லாயல் ஹார்ட், அந்த லாயல் ஹார்ட்டை கர்த்தர் கேட்கிறார். முழு மனதுடன் இயேசுவே உங்களுடைய சமூகத்துல ஸ்பெண்ட் பண்ற டைமை விட மத்த டைம் எனக்கு முக்கியமே இல்லை. என் டைம் பாஸ்க்காக நான் உங்களுடைய சமூகத்துக்கு வரல. அதுக்கு நீ ஏதோ வேற ஒரு வேலை பார்த்துட்டு போயிடலாம். ஏதோ ஒரு கடமைக்கு நாம் பண்ணுகிறதற்கா இல்ல. உண்மை மனதுடன் வாய்களை திறந்து சத்தமாய் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவி எனக்கு தாங்கப்பா.
கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தாவே எனக்கு தாங்க தகப்பனே. அநேக நேரத்துல இந்த ஜூம் மீட்டிங்கையோ தகப்பனே உம்முடைய வசனத்தையோ உம்முடைய ஜபத்தையோ நான் தப்பா எண்ணிட்டேன் தகப்பனே. எனக்கு கிருபையாய் மன்னிங்கப்பா, கிருபையாய் எண்ணிங்க தகப்பனே. நான் என்னுடைய டைம் எல்லாம் தகப்பனே சத்ருவுக்கு நான் வித்து போட்டுட்டேன்ப்பா. அவன் அதை திருடுகிறவனாய் திருடி கொண்டு போயிட்டான். அநேக நேரத்துல அநேகருடைய அந்த டைம திருடுகிறவனாய் இருக்கிறான் பிசாசு. நம்மளுடைய டைம், வாலிபர்களுடைய டைம் அப்படியே பிசாசு இழுக்கிறான். நேத்து கூட ஒரு பெண்ணுடன் பேசும்போது அவள் சொன்னா, எனக்கு டைமே இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, உனக்கு டைமே இருக்காது. சத்ரு அதை திருடுகிறவன். திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறான். சத்ரு கிட்ட உன்னோட டைமை கொடுக்காத. கர்த்தர் இடத்துல உன் டைமை கொடு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருடைய செயல் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இந்த 2 சாட்சிகளை போல நாங்களும் அற்புத அடையாளங்கள் செய்யணும் தகப்பனே. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேசத்தின் மேல ஒரு வாஞ்சை இருக்கட்டும். தேசத்தின் மேல ஒரு பாரம் இருக்கட்டும். ஆத்தும பாரத்தை எங்களுக்கு தாங்க. இன்னைக்கு எந்த ஃப்ரெண்டு கிட்ட நான் சத்தியம் சொல்லணும்ன்றதுக்கு நீங்க சொல்லுங்கப்பா. நாங்க சொல்றோம். எங்களுடைய ஷைனஸ் எல்லாம் விட்டுட்டு நாங்க சொல்றோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். சாரி லேட் ஆயிடுச்சு எனக்கு. வெரி சாரி. ஓகே, பட் ஐ திங்க் இட் இஸ் வொர்த். நம்ம